தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதி இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் தனுஷ்கோடி, மரைக்காயர்பட்டினம், வேதாளை, முத்துப்பேட்டை, புதுமடம் உள்ளிட்ட கடற்கரையிலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தல் பொருட்கள் அதிக அளவு கடத்தப்பட்டு வருகிறது. இதேபோன்று இலங்கைக்கு பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் மரைன் போலீசார் உச்சிப்புலி அடுத்த இந்திரா நகர் கடற்கரை பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது பெரியப்பட்டினம் ஒளி என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த சரக்கு வாகனத்தை சோதனை செய்தனர். அதில் 40 சாக்கு மூட்டைகளில் 3700 சோப், 2400 டைரி மில்க் சாக்லேட், 560 கிண்டர் ஜாய் சாக்லேட், 2750 கொசுபத்திகள், 65,000 ஷாம்பு பாக்கெட், 150 பாடி ஸ்ப்ரே, அழகு சாதன பொருட்கள் என 8,65,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சரக்கு வாகனத்துடன் பொருட்களை கைப்பற்றிய மரைன் போலீசார் பொருட்களை புதுமடம் மரைன் காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சரக்கு வாகனத்தில் ஓட்டுநர் உட்பட யாரும் இல்லாததால் வாகன பதிவெண்ணை கொண்டு உரிமையாளரையும் தென்னந்தோப்பு உரிமையாளர் ஒலி என்பவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இந்த பொருட்கள் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கடல் வழியாக இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது சூப்பர் மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படும் சாக்லேட், ஷாம்பு, சோப், அழகு சாதன பொருட்களும் கடத்தல் பொருட்களாக பிடிபட்டுள்ளது பாதுகாப்பு வட்டார அதிகாரிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் விடிய ஆட்சியில் போதைப் பொருட்கள் மட்டுமின்றி அனைத்து வகையான பொருட்களையும் இலங்கைக்கு கடத்தும் கேந்திரமாக தமிழகம் மாறி வருகிறதோ எனும் அச்சத்தையும் அதிகரித்துள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ராமேஸ்வரம் செய்தியாளர் பரத்குமார் மற்றும் ஆசாத்.